Hey guys, welcome back to my channel. WhatsApp la வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது நான் வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிவைஸ் ஃபீச்சர். சோ ஆல்ரெடி இந்த ஃபீச்சர் வந்து சொல்லிருந்தேன். இந்த இயரே வந்து பாத்தீங்கன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து வந்துரும்ட்டு. சோ அதே மாதிரி இப்போ வந்து WhatsApp பீட்டா டெஸ்டர் யூசர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சோ இது மல்டி டிவைஸ் சப்போர்ட்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும் WhatsApp. பட் இப்போ வந்து அப் டு 4 டிவைசஸ்ல வந்து ஒரே WhatsApp அக்கவுண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மல்டி டிவைஸ் ஃபீச்சர். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாட்ஸ்அப் வெப் வந்து யூஸ் பண்ணுறோம் டெஸ்க்டாப்பில். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஸோ மெயின் டிவைஸ் நம்ம ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து எப்பவுமே வந்து நெட் வந்து மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுருந்தோம் வாட்ஸ்அப் கனெக்டட்லேயே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் வந்து வேறு இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இப்போ வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நீங்கள் மொபைல் டேட்டாவே ஆஃப் பண்ணிட்டாலும் ஸோ உங்கள் டெஸ்க்டாப்லேருந்து வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் யார் கூட வேணால் உங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சேட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நெட் ஆனில் இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் அப் டு வந்து ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்பே வந்து யூஸ் பண்ணணும், சேம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மெயின் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதில் வந்து எந்த ஸ்மார்ட் ஃபோன் லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து லிங்க் பண்ணி ஆக்சஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அப்போ வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் சேம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி மெயின் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து எப்பவுமே வந்து ஆன்லைன்லேயே இருக்கணும்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. வெல் இப்போ வந்து இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒன்லி பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வந்திருக்கு. சூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு வரும். பட் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு பீட்டா யூசர்ஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப் டு 4 டிவைஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது டெஸ்க்டாப் உங்கள் மொபைல்ஸ் எல்லாமே சேர்த்து 4 டிவைசஸ். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வாட்ஸ்அப் டெஸ்க்டாப்புக்கு மட்டும் தான் வந்து அந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து இன்னொரு டிவைஸ் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி அந்த சப்போர்ட் வந்து கொண்டு வரல. இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் வெப் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயின் டிவைஸ் வந்து இன்டர்நெட் இருக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து நான் லிங்க் பண்ணிட்டா மட்டும் போதும். அந்த இப்போ என் கம்ப்யூட்டரில் எனி டைம் வந்து நான் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்து ஆன்லைன் வரீங்களோ ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் சென்ட் பண்ண மெசேஜ்லாம் அப்படியே சிங்க் ஆகிடும். வெல் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப் மெயின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து 3 லைன்ஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து லிங்க்டு டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக வந்து எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஏ டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து மல்டி டிவைஸ் பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கொடுத்து ஸோ அதில் அதாவது பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். பீட்டாவில் பீட்டா ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஜாயின் பீட்டான்னு வந்து ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணிட்ட மாதிரி ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்னதான் அப் டு நீங்கள் 4 அடிஷ்னல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் 1 ஃபோன் தான் வந்து அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிடலாம். பட் வந்து நீங்கள் ஒரு டிவைஸ் தான் வந்து அட் அ டைமில் வந்து நீங்கள் சேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ப்ரைவசி அண்ட் என்கிரிப்ஷன் வந்து என்கிரிப்டடில் தான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து சப்போர்ட் வந்து ஸ்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து எப்படி என்கிரிப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம ஒரு மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறோன்னா ஸோ மெசேஜ் சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடுக்கு ஒரு கீ இருக்கும், செக்யூரிட்டி கீ. அவங்க சைடுக்கு ஒரு செக்யூரிட்டி கீ இருக்கும். 2 கீயும் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பற்றி தனியாகவே வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டில் இருக்கிறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஸோ இன்னொரு யூஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு சிமிலர் கீ இருக்கும். ஸோ அந்த 2 சிமிலர் கீ மேட்ச் ஆகும் போது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மல்டி டிவைஸுக்கு என்ன வந்து பண்ணுறாங்கன்னா ஸோ டிவைஸ் டு டிவைஸ் வந்து என்கிரிப்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அது மூலிமா வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டிவைஸ் வந்து இப்போ இதில் லிங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த டிவைஸுக்கும் உங்ககிட்ட இருக்கிற டிவைஸுக்கும் ஒரு தனித்தனி என்கிரிப்ஷன் கீ வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 2 கீயும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த டிவைஸுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டிவைஸுக்கும் இன்னொரு டிவைஸ் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் டு சேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் ஆகும்.
அண்ட் இதில் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து சப்போர்ட் வரல, பட் சூன் வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ்னு வந்து போட்டிருக்கு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து வெப் டெஸ்க்டாப்பில் வந்து பண்ண முடியாது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி வந்து மேபி அஃபெக்ட் ஆகும், மைனர் இஷ்யூஸ் மேபி இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பீட்டா, ஸோ பீட்டா யூசர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வந்து ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து அப்பப்போ வந்து மிஸ் ஆகும். அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டிவைஸுக்கு ஒரு பீட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து லிங்க்டு டிவைஸில் மல்டி டிவைஸ் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து இப்போ எப்படி வந்து இது வந்து உங்களுக்கு வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்றது செக் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து லிங்க்டு டிவைஸ் பேஜ். ஸோ உங்களோட மெனு பட்டனில் போனால் லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும், அதில் இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிங்க் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நான் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக நான் மொபைல் டேட்டாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்கேன் பார்கோட் கேட்குது. அண்ட் இங்கே வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து QR கோட் ஸ்கேன் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து வாட்ஸ்அப் வெப் வந்து கனெக்ட் ஆகிட்ருக்கு. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கூகுள் குரோம் விண்டோஸ் அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் லாக் அவுட் பண்ணுறதுனா லாக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ இனிமேல் வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ லிங்கே டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் ஆட் பண்ணும்போது ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இங்கே கீழே வந்துடும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் டிவைஸ் வேணால் அந்த டிவைஸ் வேணால் லாக் ஆஃப் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு நியூ டிவைஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூ டிவைஸில் வந்து நீங்கள் 14 டேஸ் வந்து நீங்கள் ஆக்டிவாக இல்லை, ஸோ இப்போ இது வந்து ஆக்டிவில் இருக்குது, அந்த மாதிரி 14 டிவைஸ் வந்து ஆக்டிவாக இல்லைனா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிவைஸ் வந்து டீலிங்க் ஆகிடும். ஸோ உங்களுக்கு லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் மாதிரி வந்து ஆகிடும். அண்ட் திருப்பி நீங்கள் அகைன் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப் சைடில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வெப் பீட்டான்னு வேறு இருக்குது. அண்ட் ப்ரொஃபைல் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 4 டிவைஸ் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து இன்டர்நெட்டே வந்து இல்லாமல் கூட நீங்கள் இதில் மெசேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் பேஜில் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெஸ்டிங்க்கு வந்து ஒரு இது வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அண்ட் ஆக்சுவலாக டபுள் டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கரெக்டாக மொபைலில் கரெக்டாக சிங்க் ஆகுது. அண்டு மொபைல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆனில் இருக்குது. இப்போ நான் மொபைல் டேட்டா வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணியாச்சு. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டபுள் டிக் வந்து போயிருக்கு. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கனெக்ட் ஆகலை, ஏன்னா இது ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திருப்பியும் வந்து ரிப்ளை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இப்போது இதிலேருந்தே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணுறது அண்ட் இதிலே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சேட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டேட்டா வந்து ஆஃபில் இருக்குது. பட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் சேட் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் மெயின் ஸ்மார்ட் ஃபோனில் இனிமேல் வந்து மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. வெல் கைஸ், இப்போ இதுதான் வந்து வாட்ஸ்அப் மல்டி டிவைஸ் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து சூன் வந்து எல்லா யூசர்ஸுக்கும் வந்து வரும். பட் கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட்டட் இல்லாத ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைக் வந்து நீங்கள் உங்களால் லைவ் லொக்கேஷன் வந்து நீங்கள் எந்த லிங்க் டிவைஸில் யூஸ் பண்ணுறீங்க அது லைவ் லொக்கேஷன் பார்க்க முடியாது. அண்ட் வந்து சேட்ஸ் வந்து பின் பண்ண முடியாது. அண்டு குரூப் இன்வைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது, இல்லை ரீசெட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் லிங்க் பண்ணுற வாட்ஸ்அப் ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிங்களா அந்த டிவைஸில் வந்து வாட்ஸ்அப் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படி இன்கேஸ் இல்லை ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால வந்து ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப் அவங்ககிட்ட வந்து உங்களால் வந்து லிங்க் பண்ண முடியாது உங்களோட ப்ரைமரி டிவைஸில்.
அதே மாதிரி இன்கேஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூசர்ஸ் வந்தீங்கன்னா உங்களால் வந்து பிஸ்னஸ் நேம்லாம் வந்து ஸோ டேரெக்டாக நீங்கள் எந்த டிவைஸ் லிங்க் பண்ணியிருக்கோ அந்த லிங்க் டிவைஸ்லேருந்து பிஸ்னஸ் நேம்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களால் லிங்க் பண்ண முடியல, பட் சூன் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ அப் டு 4 டிவைஸ் இன்க்ளூடிங் டெஸ்க்டாப் அண்ட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் சேர்த்து அப் டு 4 டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் சூன் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்ததுன்னா தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.